வணக்கம் நண்பர்களே, கார்ட்டூன் ஃபேமிலி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அருமையான கார்ட்டூன் கதைகள் மற்றும் வீடியோக்களை பார்க்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்துங்கள். நன்றி. ஹலோ சுட்டீஸ், உங்க எல்லாருக்கும் என்னோட உற்சாகமான வணக்கங்கள். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று பயணத்துக்கு போக போறோம். அக்பர், பீர்பால், அப்புறம் எதிர்பாராத சில ஆபத்துகள் நிறைந்த ஒரு சிலிர்ப்பான சரித்திர கதையை தான் இந்த விளக்க காட்சியின் மூலமா நம்ம பார்க்க போறோம். தயாரா? சரி, வாங்க கதைக்குள் போகலாம். கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. திடீர்னு நீங்க ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அந்த நேரத்துல உங்களை காப்பாத்திக்க உங்ககிட்ட இருக்க வேண்டிய மிகச்சிறந்த ஆயுதம் எதுவா இருக்கும்? கூர்மையான வாளா இல்ல பெரிய ஈட்டியா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா இதுக்கான பதில் தான் நாம பார்க்க போற கதையோட பெரிய ரகசியமே. பாகம் 1, அழகான ராஜ நந்தவனம். இப்போ நம்ம கற்பனையில அந்த அமைதியான நந்தவனத்துக்கு போயிடலாம். அக்பரும் பீர்பாலும் ரோஜாக்கள் பூத்து குலுங்குற அந்த தோட்டத்துல ரொம்ப ரிலாக்ஸ்டா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த பூமியில ஒரு சொர்க்கம் இருக்குன்னா அது இதுதான்னு அக்பர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஆனா அங்க ஒரு சுவாரஸ்யமான உரையாடல் நடக்குது. எங்கெல்லாம் அழகும் செல்வமும் புகழும் இருக்கோ அங்க ஆபத்தும் கண்டிப்பா இருக்கும்னு பீர்பால் சொல்றாரு. அக்பருக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு பீர்பால் என்ன விளக்கம் கொடுத்தாரு தெரியுமா? மன்னா, உங்களோட இந்த புகழையும் செல்வத்தையும் பார்த்து பொறாமப்பட்டு உங்களை வீழ்த்த நிறைய எதிரி மன்னர்கள் சதித்திட்டம் போடலாம் இல்லையா? அதைத்தான் நான் அப்படி சொன்னேன்னு ரொம்ப ஆழமா சொல்றாரு. பாகம் 2, மாபெரும் ஆயுத விவாதம். அடுத்த நாள் காலையில அரசவை கூடுது. அக்பர் மனசுல நேற்று பீர்பால் சொன்ன விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. உடனே அரசவையில இருக்கிறவங்களோட அறிவை சோதிக்க ஒரு விவாதத்தை தொடங்குறாரு அக்பர். ஓகே, இதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். சபையில இருந்தவங்க தற்காப்புக்காக வாள், ஈட்டின்னு பல ஆயுதங்களோட பேர்களை சொல்றாங்க. ஆனா பீர்பால், ஆபத்தை பார்த்தா நம்ம கைகள் பயத்துல மரத்து போயிடும், பதற்றத்துல ஈட்டியோட குறியும் தவறிடும்னு சொல்லி இந்த உடல் ரீதியான ஆயுதங்களை எல்லாம் ஈஸியா நிராகரிச்சிட்டாரு. அப்போ அந்த மாதிரி நேரத்துல எதுதான் சிறந்த ஆயுதம்? பீர்பால் ரொம்ப தைரியமா ஒரு பதில சொன்னாரு. வாள், ஈட்டியை விட சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சிந்திச்சு செயல்படுற நம்மளோட அறிவு தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆயுதம்னு அடிச்சு சொல்றாரு பீர்பால். ஆனா சபையில யாருமே இதை ஏத்துக்கல. நிஜமாவே நீ ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கொள்ளும் போது உன்னோட மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு நான் பாக்குறேன். அக்பர் பீர்பாலை பார்த்து கிண்டல் பண்றாரு. மொத்த சபையும் அவரை பார்த்து சிரிக்குது. பாகம் 3, மத யானையின் தாக்குதல். இப்போ கதையில ஒரு எதிர்பாராத திருப்பம். அடுத்த நாள் அக்பரும் மத்தவங்களும் அமைதியா நதிக்கரையில நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அமைதியை கலைக்கிற மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. திடீர்னு பாத்தீங்கன்னா சுத்தியும் ஒரே சத்தம், அலறல். மக்கள் எல்லாரும் தலை தெறிக்க ஓடி வந்து, மன்னா, அரண்மனை யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு, உங்களை நோக்கி தான் வெறி பிடிச்சு ஓடி வருது, தப்பிச்சு ஓடிடுங்கன்னு கத்துறாங்க. தூரத்துல அந்த பிரம்மாண்டமான யானை மரங்களை முறிச்சுக்கிட்டு அக்பரை நோக்கி வேகமா வந்துகிட்டே இருக்கு. உடனே அக்பரும் மற்ற வீரர்களும் அவங்க இடுப்புல இருந்த வாளை மின்னல் வேகத்துல வெளியே எடுக்கிறாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்க சுட்டீஸ், ஒரு சின்ன வாளை வச்சுக்கிட்டு மலை மாறி வர்ற மத யானையை தடுத்து நிறுத்த முடியுமா? அந்த வெறி பிடிச்ச முருகத்துக்கிட்ட இந்த வாள் என்ன செய்யும்? மதம் பிடிச்ச யானைய வாழை கொண்டு சமாளிக்க முடியாதுங்கிற கசப்பான உண்மை இப்போ எல்லாருக்கும் உரைக்குது. அவ்வளவுதான், எல்லாருமே பயத்துல சிலையா உறைஞ்சு போயிட்டாங்க. தப்பிச்சு ஓடவும் வழி இல்ல. மரணம் கண்முன்னே நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. பாகம் 4, புத்திசாலி பூனையின் மீட்பு. எல்லாரும் பதற்றத்துல உறைஞ்சு நின்ன அந்த பயங்கரமான நேரத்துல பீர்பால் மட்டும் கொஞ்சம் கூட பயப்படாம மிக சுறுசுறுப்பா ஒரு செயலை செஞ்சாரு பாருங்க. அங்கதான் மாபெரும் ஆச்சரியமே காத்துக்கிட்டு இருந்துச்சு. அறிவை எப்படி ஆயுதமா பயன்படுத்துறதுன்னு பீர்பால் ரொம்ப பிரமாதமா நிரூபிச்சார். என்ன செஞ்சார்னா, அங்கிருந்த ஒரு பூனையை சட்டுன்னு புடிச்சு யானையோட முதுகலை குறிப்பார்த்து வீசினார். மிரண்டு போன அந்த பூனை பயத்துல யானையோட முதுக பலமா பெறாண்ட ஆரம்பிச்சிடுச்சு. வழியில துடிச்ச யானையோட கவனம் இப்போ முழுமையா அக்பர் மேல இருந்து விலகி அந்த பூனை மேல திரும்பிடுச்சு. யானை கோபத்துல மனிதர்களை விட்டுட்டு தன்னை பிரான அந்த சின்ன பூனையை தும்பிக்கையால பிடிக்க முயற்சி செஞ்சுச்சு. நழுவி புதருக்குள்ள ஓடின அந்த பூனையை துரத்திக்கிட்டே யானையும் புதருக்குள்ள ஓடி போடிச்சு. அப்படா, என்ன ஒரு தப்பித்தல்! ஒரு நொடியில எல்லாருமே யானை கிட்ட இருந்து அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்சிட்டாங்க. பாகம் 5, அறிவே வெல்லும். அக்பருக்கு இப்போதான் உசிரே வருது. கொஞ்ச நேரம் நடந்ததை பார்த்து ஷாக் ஆகி பெரிய நிம்மதி பெருமூச்சு விட்ட அக்பர் பீர்பாலை அப்படியே ஓடி போய் கட்டி தழுவிக்கிட்டாரு. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். சபாஷ் பீர்பால், நீ நிரூபிச்சிட்ட. இக்கட்டான சூழ்நிலையில அறிவு தான் ஒரு மனுஷனுக்கு மிகச் சிறந்த ஆயுதம்னு அக்பர் உணர்ந்துக்கிறாரு. கையில வாள் இருந்தும் அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா பீர்பாலோட சமயோசித புத்தி தான் எல்லாரோட உசிரையும் காப்பாத்துச்சு.
நம்ம விளக்க காட்சியோட முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்த முறை நீங்க ஒரு பெரிய பிரச்சனையோ இல்ல ஒரு ஆபத்தையும் சந்திக்கும் போது வெறும் உடல் பலத்தை பயன்படுத்துவீங்களா இல்ல நம்ம பீர்பால் மாதிரி உங்களோட மூளையை பயன்படுத்துவீங்களா? கண்டிப்பா அறிவைத்தான் பயன்படுத்தணும். அதுதான் உங்களுக்கான மாபெரும் ஆயுதம். இந்த தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறேன். சிந்திச்சு செயல்படுங்க, எப்பவும் சிறந்து விளங்குங்க.